வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான். நம்ம மைண்டு தான் நிறைய விஷயங்களுக்கான காரணிகள். அது பிரச்சனையாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம். இந்த நொடியில் நம்ம என்ன மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது கூட இந்த மைண்டு தான். இந்த மைண்டு நம்மளை லோன்னு அலைய வைக்கும். இந்த மைண்டுன்றது குழந்த மாதிரி, அதுவே படைக்கும், அதுவே உடைக்கும். இந்த மாதிரி பல வகையான ஒரு புகழுக்குரியது தான் இந்த மைண்டு, மனசு. ஆனால் இந்த மைண்டை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய ஹீரோவோ ஒரு பெரிய ராஜா தான் சொல்லலாம். அதே இது மைண்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம தறிகட்டு ஓட ஆரம்பிப்போம். அந்த அளவுக்கு நம்மளை அஃபெக்ட் பண்ணிவிட்டுரும். அப்போது இந்த மைண்டு அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறது கிடையாது இந்த எபிசோடு. ஆனால் இந்த மைண்டை நம்ம வழிக்கு கண்ட்ரோல் பண்ணி குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரியான தாட் ப்ராசஸை உருவாக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் இருப்பது எப்படி அப்படின்றத இந்த எபிசோடில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திடுங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். எப்போவுமே ரொம்ப ஒரு சந்தோஷம், ரொம்ப ஒரு தூக்கம், ரொம்ப ஒரு ஆச்சரியம், இந்த மாதிரி பல உணர்வுகளையும் அடக்கியது தான் நம்மளுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம சிரிக்க தவறிடுறோம், சில நேரங்களில் நம்ம அழுகுன்னு நினச்சா கூட அழுக மாட்டோம், நிறையா நேரங்களில் முகமூடியை போட்டுகிட்டே வாழ்க்கையை வாழ்ந்துடுறோம். ஆனால் எப்போவுமே ஒரு உண்மையாக இருக்கணும், இவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கணும், நம்ம எப்பவுமே ஃப்ராங்காக இருக்கணும் தோணக்கூடிய ஒரு சில விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பாட்காஸ்ட், இந்த எபிசோட். எனக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியலை, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ளே எப்போவுமே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மெசேஜஸ், நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஃபாலோஸ், சப்ஸ்கிரைப், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த 5 ரேட்டிங்ஸ், உங்களுடைய மெசேஜஸ், நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் என் கூட இணைந்தது, இது எல்லாமே எனக்கு எப்போவுமே ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற ஒரு தாட்டை எனக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு மிகப்பெரிய நன்றி உங்ககிட்ட. ஸோ உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய அந்த ஒரு மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் நான் ஒரு சின்ன ரொம்ப டைனியான ஒரு காரணமாக இருக்கேன் அப்படின்றதில் நமக்கு பெருமை. நம்ம எல்லாரும் நம்மளுடைய நண்பிகள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி சந்தோஷத்தில் நீங்களும் அதில் ஒரு பங்கு. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இதை பண்ணவே முடியாது. உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் ப்ளட்ஃபார்ம்னாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம நிறையா நண்பிகளை ரீச் அடைய இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டை கேட்குறீங்க, எபிசோடை கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெல்கம் அண்ட் ஜாயின் ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட் ஃபேமிலி. இஃப் யூ ஆர் அ ரிட்டர்ன் ஆர் ரிப்பீட்டபிள் விசிட்டர், வியூவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீஃப் கெஸ்ட் ஆஃப் திஸ் ஷோ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் தான் இந்த ஷோவே. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் மூலமாக நம்ம 250க்கும் மேற்பட்டான எபிசோட்ஸை சூப்பராக பக்காவாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய சப்போர்ட்டும் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தையும் உங்ககிட்ட நான் தெரியப்படுத்திக்கிறேன். இன்னும் நம்ம பெரிய லெவலில் வளரணும், நிறைய மக்களை சென்றடையணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது உங்களுடைய சப்போர்ட் தான். ப்ளீஸ் கொடுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப நெருக்கமாக நம்மளுடைய லைஃப் ஜேர்னி ட்ராவல் ஆகும், நிறைய பாசிட்டிவிட்டியோட. அது மட்டும் இல்லாமல் விர்ச்சுவல் மீட் பண்ண போகிறோம் பிஃபோர் நியூ இயர். இந்த இயர் எப்படி போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சிட் சேட் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். நீங்களும் அதில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கூகுள் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம சீக்கிரமாகவே பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து நிறைய எக்ஸைட்டிங்கான ஜேர்னிஸ் எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சீக்கிரமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போது நம்ம உங்களுடைய சப்போர்ட் மூலமாக
நாம் எபிசோடுக்கு போயிடலாம். ஸோ 10 டிப்ஸ் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட், பி யுவர் ஓன் சாம்பியன் அப்படின்ற ஒரு டைட்டிலோட இந்த இது வருது. ஒரு அன்வான்ட் தாட்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும்ல. பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இந்த நாள் சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு, நல்லாவே அமையும், ரொம்ப ஹாப்பியாக இந்த நாளை நம்ம கடக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள எப்பயுமே உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கும்ல. ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு சில நேரங்களில் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் லைட்டாக முளைக்கும். அதுக்கப்புறம் மைண்டு ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கும். நம்மளால் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம், நம்மளால் இது தாங்கவே முடியாது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமலே அந்த மைண்டு நம்மளை ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவ் திங்கிங்கை மொத்தமாக அழித்து நெகட்டிவ் திங்கிங் மேலே ஏறி நம்மளை சேடாகவும் நம்மளை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் ஒரு விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த அன்வான்ட் தாட்ஸ் இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை அறியாமலே நம்மளை அழிக்க ஆரம்பிக்கும். அந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக் வந்து நம்மளை ரொம்ப கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி, ரொம்ப செல்ஃப் டவுட் பண்ணுற மாதிரி, செல்ஃப் எஸ்டீம், நம்மளை ஒரு சுயமரியாதை இல்லாத மனிதனாக மாற்றக்கூடிய ரொம்ப கொடுமையான விஷயந்தான் அந்த செல்ஃப் நெகட்டிவ் டாக். அந்த நெகட்டிவ் தாட்ஸ்க்கெலாம் சில டைம் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம யோசிக்கவே மாட்டோம், இதெல்லாம் எதுக்கு நம்ம யோசிக்கிறோம் தெரியாது. ஆனால் மைண்டு வாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படியே ஏதோ ஒரு திசையில் ஏதோ ஒரு பேட்டர்னே ஃபாலோ பண்ணாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போது நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். சில நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கவங்க கூட சாதாரணமாக சில விஷயங்களை தூண்டி விட்டுருவாங்க. நம்மளை எப்போயுமே அவங்க அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான் யோசிப்பாங்க, அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க சில விஷயங்களை, சின்ன விஷயங்களை, என்னடா அந்த ஜாப்பை நீ லூஸ் பண்ணிட்டேல, அன்றைக்கி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட கிடைக்கல, இல்லைன்னா நேரம் நீ எவ்வளோ பெரியலாக இருப்ப அப்படின்ற மாதிரி நம்ம டம்ப் பண்ணுற மாதிரி, என்னடா ரொம்ப ஒல்லியாக இருக்குது, ரொம்ப குண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை நம்ம பிடிச்சிக்கிட்டு அதையே யோசித்து அந்த நாளும் சரி அந்த வாழ்க்கையும் சரி ரொம்ப கஷ்டப்படுத்திக்குவோம். இது மற்றவங்களுக்காக வாழ்கிறது, நமக்கே நம்மளை ரொம்ப தாழ்த்திக்கிறது, நம்மளை கீழே தள்ளுறது. ஸோ அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் எப்படி நமக்கு தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அன்வான்ட் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணி சூப்பரான நல்ல பாசிட்டிவான மைண்ட் செட்டோட இந்த வாழ்க்கையை பார்ப்பது எப்படி அப்படின்றத டிப்ஸ் மூலமாக இங்கே பார்க்க போகிறோம். அப்போ நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அப்போ இங்கே 10 டிப்ஸ் கிடையாது, உங்களுக்கு 4 ரொம்ப போனஸ் டிப்ஸும் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ப்ராக்டிஸ் மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இதெல்லாம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆகும்போது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நல்லா மூச்சு இழுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே மைண்டு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். ஸோ ரொம்ப டிப்பிக்கலாக நம்ம உட்காந்து நம்மளை மறந்து மெடிடேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் தனிமையில் உட்காந்து நீங்கள் மனசுக்குள்ளே ஓடுறத இப்படி லிசன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு புரிய வரும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. லிசன் பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் அமைதியாக இருப்பான். அந்த மனசுன்றது குழந்தை மாதிரி, முன்னாடி சொன்ன மாதிரி அப்படியே கத்திக்கிட்டு இருக்கும், உருண்டுக்கிட்டு இருக்கும், எல்லா சேட்டையும் பண்ணும். அதே இது ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய அப்பா அம்மா நம்மளை பார்க்குறாங்க, நோட் பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக நடக்க ஆரம்பிக்கும்ல, அது மாதிரி மனசும் நீங்கள் அதை கவனிக்க அதை கேர் பண்ண அப்படியே அமைதியாகி உங்களுக்கு ஃபேவரட்டான ஃப்ரெண்டாக மாற ஆரம்பிச்சிடும். அப்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அண்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் 2, இன்க்ளூட் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் இன் செல்ஃப் டாக் ரேதர் தென் புட் டவுன்ஸ். ஸோ நீங்கள் செல்ஃப் டாக் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து உங்களை நீ இதுக்கு சரியில்லை, இது பண்ணலை, உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, நீ கரெக்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவ் டாக் பண்ணுறதை விட்டுட்டு, ஸோ அந்த இடங்களில் நீ எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்க, உன்னுடைய வாழ்க்கை எங்கே ஆரம்பித்தது, இன்றைக்கி எங்கே இருக்க, ஒவ்வொரு நாளும் அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்க, உன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டு இருக்க, உன்னுடைய வளர்ச்சியை நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸையோ பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸையோ அடிக்கடி உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனசை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி தம்பி பின்னாடி வா அப்படின்ற சொல்கிற அளவுக்கு நீங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 3, டேக் அ பாஸ் டூரிங் யுவர் டே டு ஸ்லோ யுவர் மைண்ட் டவுன். ஸோ சில நேரங்களில் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்போம், பிஸியாக இருப்போம், வேலை இருக்கும், எல்லாமே இருந்தாலும் கூட நம்ம மைண்டும் ஒரு நேரங்களில் சில ரெஸ்ட்டு தேவைப்படுது. அப்போது ஷார்ட் பிரேக் எடுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெளில போய் அந்த இயற்கை நேச்சரை ரசிங்க, இல்லை நடக்க ஆரம்பிங்க, இல்லை வாக் பண்ணுங்கள், இல்லை ஒரு சாங் கேளுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பாஸ் எடுக்கும்போது அந்த மைண்டு திருப்பி ஓகே நீங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிடும், இல்லைனா அது இஷ்டத்துக்கு ஓட ஆரம்பிச்சிடும். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா அவாய்ட் திங்ஸ் தட் ட்ரிகர் நெகட்டிவ் தாட்ஸ் லைக் ஸ்க்ரோலிங் த்ரூ சோஷியல் மீடியா. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நிறைய நேரங்களில் எனக்குள்ளே தோண ஆரம்பிக்கும். நானும் இன்னும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐம் நாட் அ பர்ஃபெக்ட் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் எடுக்கக்கூடாது, அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்க்ரோல் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ நிறைய நேரங்களில் நான் அதை மாற்றுறதுக்காக நிறைய ஆர்டிக்கல் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அது நல்ல பாசிட்டிவான இம்பேக்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம சோஷியல் மீடியாவில் எவனோ ஒருத்தன் யாரோ
ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ லைட்டாக ஸ்மைல் பண்ணி போட்டிருக்க பிக்சரை நம்பி நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன்டா அப்படி அழுகையாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க தோண ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த மாதிரி மட்டும் நம்ம திங்க் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு ஃபுல்லாகவே தெரியாது. எப்போவுமே அடுத்தவங்க வாழ்க்கை ஒரு பனிக்கட்டி கடலில் மிதக்கிற மாதிரி தான், மேலே தர்றது கொஞ்சம் தான் அவங்க சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும், உள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அதனால் யாரை பார்த்தும் நம்ம பெருசாக பொறாமப்பட தேவையில்லை. இப்போ அவங்கள பற்றி நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர தேவையில்லை அப்படின்றத நம்ம மனசில் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஆஸ்க் செல்ஃப் எவாலுவேட்டிங் கொஷின்ஸ் இஃப் யூ ஆர் கன்ஃபியூஸ் ஆர் அன்ஷூர் ஹவ் டு திங்க். ஸோ சூப்பரான இதுங்க. உங்களுக்கு நீங்களே கேளுங்க. ஓகே வெயிட் பண்ணு, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? ஓகே அது பிடிக்கலையா? அது ஏன் பிடிக்கல? ஓகே அது உனக்கு பிடிக்கல, அப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இல்லை அதுலேருந்து உன்னை எப்படி டைவெர்ட் பண்ணலாம்? இல்லை இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணலாம்? அப்படின்ற மாதிரி ரொம்ப செல்ஃப் எவாலுவேட்டிங் கொஷின்ஸை உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்கும் போது மைண்ட் அப்படியே காம் டவுன் ஆகி உங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஒரு நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் நம்பர் 5. நம்பர் 6 பார்த்தோன்னா டெவலப் பெட்டர் செல்ஃப் அவேர்னஸ் டு ஐடென்டிட்டி patterns that cause your unwanted thoughts. ஸோ செல்ஃப் எவாலுவேஷன், செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஸோ அது ஏன் ட்ரிகர் பண்ணுது, எப்படி ட்ரிகர் பண்ணுது? ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், இல்லை அதை இக்னோர் பண்ணலாம். அப்போ அதை உங்கள் மைண்டை வெல் ட்ரெயின் பண்ணணும். ஓகே இதனால் நம்மளுக்கு வருதுன்னா இதை எப்படி நம்ம தடுக்கிறது, எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத எப்போவுமே ஒரு செல்ஃப் அவேர்னஸோடு இருக்கிறது. எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் குப்பைகள் எல்லாத்தையும் கொட்ட முடியும். ஸோ இப்போ ஒரு இடத்துல கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி இங்கே தான் குப்பையை போடணும், இந்த இடத்துல பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ரீயூசபிள் திங்ஸை போடணும், இதில் குப்பையை போடணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக போட்டு கரெக்டான லேன் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா மக்கள் எப்பயுமே தப்பாக போட மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு கேமரா இருந்துச்சுன்னா இன்னமும் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த இடத்துல குப்பையை போடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம மைண்டுமே. நம்ம தெளிவாக ஒரு ப்ராசஸ், ஒரு பேட்டர்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதுதான் கரெக்டு, இதுதான் தப்பு அப்படின்ற மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ள பாசிட்டிவ் செல்ஃப் டாக் நிறையா பண்ணி உங்கள் மைண்டை ஒரு நேர்கோட்டில் வச்சுருக்கும் போது கண்டிப்பாக குப்பைகள் அங்கங்கே செதறாதுங்க. கரெக்டாக எங்கே போகணுமோ அங்கே தான் போகும். அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது கரெக்டாக நீங்கள் ஒதுக்கிடுவீங்க, பாசிட்டிவ் தாட்ஸ் வரும்போது அதை கரெக்டாக எடுத்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆன் சேலஞ்சிங் யுவர் இன்னர் கிரிட்டிக் அண்ட் சேஞ்சிங் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் சிச்சுவேஷன் டு பி மோர் பாசிட்டிவ். சில நேரங்களில் இது ரொம்ப கஷ்டம், ஆனால் கண்டிப்பாக மாற்ற முடியும். எல்லா இடங்கள்லையுமே பாசிட்டிவாக இருக்குது. துன்பம் ஒரு மேலையில் சிரிங்க அப்படி சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ துன்பம் ஒரு மேலையில் சிரிக்க கற்றுக்குங்க. ரொம்ப கஷ்டம் தான், நீ சிரிச்சிருவியாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க, ஈஸி கிடையாது. பட் ஆனால் ஸ்டில் வி ஹாவ் டு மேக் இட்ல. ஏன்னா நம்ம லைஃப்பை நல்லபடியாக மாற்றணும், நமக்கு பிடிச்ச மாதிரி அமைக்கணும்னா சில விஷயங்களை மாற்றி அமைச்சு தான் ஆகணும். அப்போ அந்த சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி, ஸ்மைலோட ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம மனசை உருவாக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 4 ஜர்னல் டவுன் யுவர் தாட்ஸ் டு லெட் தம் அவுட் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங்ஸ். இது நிறைய இடங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது நிறைய ஒர்க் அவுட்டும் ஆகுது. நம்ம நிறையா எழுதணும். நம்ம மனசில் இருக்க எல்லா விஷயங்களையுமே எழுதி ஒரு டைரியாக எழுதணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு மனசில் இருக்க எல்லாத்தையும் எழுதும் போது டப்புன்னு அதுலேருந்து வெளில போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு அவுட்லெட் மாதிரி. ஒரு டியூப்பில் தண்ணி ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு, ஒரு டேங்கில் தண்ணி வருது. நம்ம எப்போ அந்த டேப்பை திறக்கிறோமோ தண்ணி ஃபுல்லாக வெளில போகும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இந்த ஜர்னல் டவுனும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது, ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும்போது, இல்லை உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாத போது என்னென்னலாம் ஓடுது அப்படின்ற எழுதி பாருங்கள். அப்போ மைண்ட் அப்படியே அமைதியாக ஆரம்பிச்சிடும். ஸோ சூப்பரான ஸ்ட்ராட்டஜி, ஐ லைக் இட். நம்பர் 10 பார்த்தீங்கன்னா டாக் வித் யர் தெரபிஸ்ட், லைஃப் கோச் ஆர் ட்ரூ ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட், லவ்ட் ஒன் டு சப்போர்ட். இது வெல் விஷர்ட்டு பேசுகிறது. நான் உங்களுக்கு வெல் விஷர் இல்லையா, அது மாதிரி தான் நிறையா நல்ல வெல் விஷர்ஸ், வெல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்ககிட்ட 4 வார்த்தை நல்லா பேசுகிறது, இல்லை ரியலாக ப்ரொஃபஷனலாக நம்ம ரீச் அவுட் பண்ணி பேசுகிறது அப்படிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைய பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்பர் 11 நம்ம போனஸ் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா லேர்ன் தட் இட் இஸ் ஓகே டு அக்னாலஜ் யுவர் தாட்ஸ். ஸோ அக்னாலஜ் பண்ணுங்கள். சில நேரங்களில் நான் அப்படி கிடையாது அப்படின்னு அடமெண்ட்டாக மைண்டுக்கிட்டே உங்கள் மைண்டுக்கிட்டே சண்டை போட்டால் தான் அது மேலும் எகிற ஆரம்பிக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சண்டை போடாமல் ஓகே இதுதான் நீ நினைக்கிறியா, இதுதான் உன் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி பேசி அதை நம்ம காம் டவுன் பண்ணால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நம்பர் 12 பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லிசனிங் டு நெகட்டிவ் பெசிமிஸ்டிக் பீப்புள் அண்ட் அட்வைஸ் தே கிவ் யூ. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்மளை சுற்றி நல்லவங்க இருந்தால் மட்டும்தான் நம்ம நாளே நல்லதாக இருக்கும். நம்ம நல்லபடியாக இருந்து நம்ம ஒரு நல்ல செடியாக இருந்து சுற்றி ஃபுல்லாக கலையாக இருந்துச்சுன்னா நம்மளே அழிப்போம். அது மாதிரி நம்மளை அவங்க எல்லோரும் சேர்ந்து அழிச்சிருவாங்க. அப்போ உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. பாசிட்டிவான பீப்புளை உருவாக்க வேண்டியது உங்கள் கடமை அப்படின்றத மறக்கக்கூடாது. நம்பர் 13 ப்ராக்டிஸ் பாசிட்டிவ் விசுவலைசேஷன் when you become overwhelmed with unwanted thoughts. ஸோ பாசிட்டிவ் விசுவலைசேஷன் சில நேரங்கள் வரும்போது
நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன், சீக்கிரமாக எந்திரிக்கிறேன், சீக்கிரமாக ஏதாவது நல்ல விஷயங்கள் 4 விஷயங்கள் காலைல பண்ணுறேன், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, என்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் வந்து பெஸ்ட்டு, நான் வந்து கரெக்டாக டிசிப்ளின்டாக இருக்கேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் விசுவலைசேஷனை அடிக்கடி உருவாக்கிக்கோங்க. உங்களை பற்றி நெகட்டிவாக இல்லாமல் நிறைய பாசிட்டிவ் விசுவலைசேஷனை உருவாக்கிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லாமே மாற ஆரம்பிக்கும். 14 ஃபைனல் டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப். ஸோ சில நேரங்களில் நம்ப முடியலை, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு இடத்துலேருந்து விலகி போங்க. இல்லை அந்த ஒரு ஆக்டிவிட்டியை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. இப்படி மாற்றி மாற்றி உங்கள் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது மைண்டு ஈஸியாக காம் டவுன் ஆயிரும், மற்றதில் ஃபோக்கஸ் ஆயிரும். ஒரு ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்கே பிரச்சனையும் உங்களுக்கு கரெக்டாக இல்லை, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது தாட்ஸ் அப்படின்னு நினைக்கும் போது அதை விட்டுட்டு அடுத்து மூவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான சில விஷயங்கள் என்னென்னா, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் 2 விஷயங்களை பிரித்து உங்கள் மைண்டை ஈஸியாக வந்து க்ரோத் மைண்ட் செட் உருவாக்க முடியும். ஸோ எதில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எதில் நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்குறீங்க, எதில் அதிகமாக நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்களோ அதில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளரும். அப்போ அதை பாசிட்டிவான விஷயங்களை நிறையா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது, பாசிட்டிவான விஷயங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நெகட்டிவான விஷயங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, நெகட்டிவான தாட்ஸ்க்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிலேயே நீங்கள் உட்காந்து உருண்டுக்கிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக அது உங்களை கரெக்டான வழியில் உருவாக்காது அப்படின்றத மட்டும் மைண்டில் நினச்சிக்கோங்க. ஸோ பீயிங் இன் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஸோ அடிக்கடி உங்கள் மனசை உங்கள் சொல்லுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி உங்கள் சொல்லுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத ரொம்ப புரிஞ்சுக்க தேவையான விஷயங்கள் இந்த எபிசோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையோட உங்களோட தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாத்தையும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். உங்களுடைய மெசேஜஸ்க்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ப்ளீஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற மனிதர்கள், மற்ற நல்ல நண்பர்கள், நண்பர்கள்கிட்ட ரீச் செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பி. ஸோ நம்ம சீக்கிரமே விர்ச்சுவல் மீட்டிங்கில் உங்களை எல்லாத்தையும் நேரடியாக நான் மீட் பண்ண போகிறேன் அப்படின்ற சந்தோஷத்தோட இந்த எபிசோடை முடிக்க போகிறேன். இதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாய். நீங்கள் கேட்டுக்கிட்டு RJ_Mano தமிழ் செல்ஃப் ஆஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். நீங்கள் கேட்டுக்கிட்டு RJ_Mano, நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன். மன்னோ. ஆல்ரைட், டேக் கேர் நண்பா, நண்பி. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சந்தோஷமாக, சிறப்பாக, செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். பாய் பாய் நண்பா, நண்பி. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.